வணக்கம் பிருந்தா. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். எல்கேஜி யூகேஜி வகுப்புகளில் அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி வகுப்புகளில் இடைநிலை ஆசிரியர்களை பணியில் அமர்த்தக்கூடாது. சத்துணவு மையங்களை மூடக்கூடிய முடிவை கைவிட வேண்டும். அதே போல தொடக்கப்பள்ளிகளோட 3000 தொடக்கப்பள்ளிகளை இணைப்பதற்கான முடிவை தமிழக அரசு எடுத்து வருகிறது. அதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ தமிழகம் கல்வி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. நேற்றைய தினத்திலிருந்து அவர்கள் ஒரு தொடர் வேலை திட்ட போராட்டத்தை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். முதல் நாளான நேற்று சென்னை எழிலக வளாகத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோவை சார்ந்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து 2வது நாளான இன்று சென்னை சென்ட்ரல் அமைந்திருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வளாகத்தில் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கணிசமான அளவில் பெண் ஆசிரியர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிரான முழக்கங்களை நிறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்பது மிக முக்கியமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை வழங்க வேண்டும். ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சுமார் 35 நிமிடங்களுக்கும் மேலாக சென்னை மாநகராட்சி வளாகத்தில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் ஜாக்டோ ஜியோ தரப்பில் இருந்து முன்னதாக திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்ட போராட்டம் என்பதால் இன்று காலை 7 மணியில் இருந்து சென்னை மாநகராட்சி வளாகத்தை சுற்றிலும் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதனால் எந்நேரமும் சாலை மறியல் செய்யப்படலாம் என்பதால் சென்னை சென்ட்ரல் சாலை போக்குவரத்து நெரிசல் செய்யப்பட்டது என்பதால் சாலை மறியலை தடுப்பதற்காக பேரிகேடுகளும் அதிக அளவிலான காவலர்களும் இருமருங்கிலும் அதே போல பெரியமேடு சாலை வழியாக சென்னை மாநகராட்சியில் இருந்து பெரியமேடு செல்லக்கூடிய சாலையிலும் காவலர்களும் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களும் பணி அமர்த்தப்பட்டு போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஆயத்த பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் ரங்கராஜன் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஜெயச்சந்திரன், ஆசிரியர் பயிற்சி பெறும் மாணவர்களை கொண்டு கூட பாடங்களை நடத்தலாம் என்று ஒரு அறிவுரை கூறப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது இவர்களின் அடுத்த கட்ட போராட்டம் எந்த அளவுக்கு வீரியமடைய வாய்ப்பு இருக்கிறது? அவர்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? முன்பும் கூட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இருந்த போதிலும் ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு உயர்நீதிமன்றத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எழுத்துப்பூர்வமாக தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் என்று முதலில் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அரசு தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. சம்பள வித்தியாசங்களான ஊதிய முரண்பாடுகளை களைவதற்காக ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டு அரசு தரப்பில் சித்திக் தலைமையிலான அந்த குழு தன்னுடைய அறிக்கையை கூட 2 வாரங்களுக்கு முன்பாக தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கைக்கு பிறகு தமிழக அரசு ஒரு முடிவெடுக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ஜாக்டோ ஜியோ சங்கத்தை சேர்ந்தவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்த நிலையிலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாத காரணத்தினால்தான் இந்த தொடர் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவங்களுடைய போராட்டம் என்பது நேற்று தொடங்கி இன்று 2வது நாளாக தொடர்கிறது. இதே போல அடுத்து வரவிருக்கிற நாட்களில் நாளைய தினம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயும் அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் சென்னை எழிலக வளாகத்திலும் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்றும் ஜாக்டோ ஜியோ தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்றைய தினம் ஒரு வழக்கும் விசாரணைக்கு வரவிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரும்பாக்கத்தை சேர்ந்த மாணவர் கோகுல் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். மாணவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுடைய போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நிலுவையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஆவணங்கள் இங்கே தர வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறார். தடை விதிக்காமல் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தபோது ஒருவேளை இந்த போராட்டத்திற்கு தடை விதித்தாலும் கூட ஜாக்டோ ஜியோவின் உயர்நிலை சுட்டி அடுத்த கட்ட முடிவை எடுத்து தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்பது என்று ஜாக்டோ ஜியோவை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் அப்படியே தெரிவித்திருக்கிறார்கள். பத்மநாபன்.
ஜெயச்சந்திரன், ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் காரணமாக பள்ளிகளை மூடக்கூடாது, அவர்கள் விடுப்பு எடுக்கக்கூடாது, அப்படி இல்லை என்றால் சம்பளம் பிடித்தம் நடைபெறும், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் எத்தனை அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவர்களின் போராட்டம் தொடர்ந்து வீரியமடைவதற்கு காரணம் என்ன? அவர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றுவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருப்பதாக அவர்களுக்கு தகவல் வந்திருக்கிறதா? அவர்கள் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள்? பத்மநாபன், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவுடைய மிக முக்கியமான கோரிக்கையே, பிரதான கோரிக்கை என்பது ஊதிய முரண்பாடு அறிவித்தார். அது இரண்டாவது கட்டமாக 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தி அதன்படிதான் தற்போது நடைமுறை இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய கோரிக்கை என்பது 2000க்கு முன்பு வரை பின்பற்றப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீண்ட காலமாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக நேற்றைய தினம் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருந்த போது தமிழக அரசின் எதிர்நிலையை பொறுத்துதான் இது முடிவெடுக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். ஒரு நபர் கமிட்டி அறிக்கை தாக்கல் செய்திருந்தாலும் கூட அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் ஜாக்டோ ஜியோவை சார்ந்த உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு திருப்தி அளிக்கவில்லை என்று தரப்பில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த போராட்டம் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று போராட்டத்தவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பில்லை என்று ஜாக்டோ ஜியோ சங்கத்தை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது. அரசு தரப்பில் இருந்து தற்போதைக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கான குழுவோ பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுப்பது போன்ற நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. மாறாக நீங்கள் குறிப்பிட்டது போல தலைமைச் செயலாளர் வாயிலாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதில் போராட்டத்தை கைவிட்டு அரசு ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு நிச்சயமாக சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்கிற ஒரு தகவலையும் தலைமைச் செயலாளருடைய அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைக்கு இவர்களுடைய போராட்டத்தின் தீவிரமடையும் என்பது ஜாக்டோ ஜியோ தரப்பில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலாக இருக்கிறது. பத்மநாபன், தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னை சென்ட்ரல் அருகேவும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.